இன்னைக்கு உலகம் முழுக்க நம்முடைய இந்து மதத்தினுடைய பெருமை நிற்கிறது அப்படின்னு சொன்னா, உலகம் முழுக்க இந்து மதத்தினுடைய பெருமையை புரிய வைத்தது யார் அப்படின்னு கேட்டா, சுவாமி விவேகானந்தர் என்கிற ஒரு வீர துறவி. இந்த விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போலன்னா இந்தியாவில் இருக்கிற இந்து மதத்தினுடைய பெருமையை யாராவது சொல்ல முடியுமா? அந்த விவேகானந்தர் ஆக்குறது யாருன்னு பார்த்தா பகவான் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணர் இல்லைன்னா அந்த இடத்துல விவேகானந்தர் உருவாயிருக்க முடியுமா? ஆழ்வார்கள் பாடினார்கள். ஆழ்வாருடைய பாட்டு இல்லைன்னு சொன்னா 4000 திவ்ய பிரபந்தம் எப்படி உண்டாக முடியும்? 11 ஆழ்வார்கள் வைஷ்ணவத்தை வளர்த்தார். நாயன்மார்கள் பெரும்பங்கு ஆண்களாக இருந்திருக்கிறார். எல்லாத்தை விட ஆண்கள் எப்படி சமயம் வளர்த்திருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சமயத்துக்கு ஒரு சிக்கல் ஏற்படுகிறது, ஒரு எதிர்ப்பு ஏற்படுகிறது அப்படின்னா, நின்று அதுக்கு போராடுகிற இயல்பு ஒரு ஆணுக்கு. நான் ரொம்ப நீண்ட நேரம் ஆயிட்டதால எல்லாத்தையும் எடுத்து வச்சு விளக்கி எல்லாம் விவரமா சொல்றதை விட இப்படி பிரிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன பிரிச்சுக்கலாம் அப்படின்னா, இல்லறத்தில் தலைப்பு எப்படி இருக்கிறோம்? இல்லறத்திலும் இறையன்பிலும் சிறந்து விளங்குவது ஆண்களா பெண்களா? நான் ரொம்ப நியாயமான நீதிபதியா இருக்க விரும்புறேன். அதனால இல்லறத்தில் சிறந்து விளங்குவதுன்னு எடுத்துக்கொண்டா பெண்களே என்பது தீர்ப்பா சொல்ற மாதிரி, இறையன்பு பக்தி என்று எடுத்துக்கொண்டா அது சிறந்து விளங்குவது ஆண்களே என்று தீர்ப்பு சொன்னா இப்ப இந்த தலைப்பை ரெண்டா பிரிக்கிறோம். இல்லறத்தில் சிறந்து விளங்குவது என்று எடுத்துக்கொள்கிற போது பெண்கள் அந்த பணியை அருமையாக செய்கிறார்கள். இறையன்பில் சிறந்து விளங்குவது என்ற பணியை எடுத்தால் ஆழ்வார்கள், நாயன்மார்கள், விவேகானந்தரை போன்ற ஞானிகளை கருத்தில் கொண்டு பார்க்கிற போது ஆண்கள் அந்த காரியத்தை செய்கிறார்கள். எனவே இந்த பட்டிமண்டபத்தில் 2 பேரும் வெற்றி பெற்றார்கள், 2 பேரும் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். ஒரு குடும்பமே அப்படித்தான் இருக்கணும். ஒரு குடும்பத்துல கொண்டாட்டி மட்டும் வெற்றி பெற்றா பிடாரி ஜெயிச்சான்னு, ஆம்பளை ஜெயிச்சான்னு வச்சுங்க, ஆம்பளை ஜெயிச்சானா பிசாசு ஜெயிச்சுன்னு. ஏன்னா வேகமா பேசுறாங்க பாருங்க, ஆம்பளை மனைவியை கை நீட்டி அடிக்கிறான், அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு. ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், புரிஞ்சுக்கிறவங்க அந்த வீட்டை போய் யோசிங்க. ஒரு ஆண் பெண் மீது, ஆண் வந்து பெண்ணோட உடம்பின் மீது காட்டுகிற வன்முறை பெருசா தெரியும். ஆனா எத்தனையோ குடும்பங்கள்ல பெண்கள் ஆண்கள் மனதின் மீது காட்டுகிற வன்முறை வெளியே தெரியாது. பெண்கள் ஆண்களுடைய மனதின் மீது காட்டுகிற வன்முறை இருக்கு, அவ்வளவு கொடுமையா. ராமாயணம் எடுத்து பாருங்க, கெஞ்சினான் தசரத கைகையை இறங்கினால. அப்போ தயரதனுடைய மனத்தின் மீது கைகையை காட்டிய வன்முறை எப்படிப்பட்டது? அதனால ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொன்னா ஆணும் ஜெயிக்கணும், பெண்ணும் ஜெயிக்கணும். ஒரு சில இடத்துல ஆணும் தோத்து போகணும், பெண்ணும் தோத்து போகணும். அப்ப ஜெயிக்க வேண்டிய இடத்துல ஜெயிச்சு ஆம்பளை தோக்கணும், ஜெயிக்க வேண்டிய இடத்துல ஜெயிச்சு. இப்படி சொல்லட்டுமா, ஒரு வீட்டில் ஆண் ஜெயித்தால் பிசாசு ஜெயிக்குது, ஒரு வீட்டுல பெண் ஜெயிச்சா பேய் ஜெயிக்குது. ஆணும் பெண்ணும் ஒருவரோடு ஒருவர் தோற்று போக தயாராக இருந்தால் குடும்பம் ஜெயிக்கிறது. அதனால இந்த பட்டிமன்றத்தை பொறுத்த அளவில் இல்லறத்தில் சிறந்து விளங்குவது பெண்களே என்பதையும் இறையன்பில் சிறந்து விளங்குவது ஆண்களே என்பதையும் சொல்லி இருவரும் வெற்றி பெற்றார்கள். நாடு வெற்றி பெற்றது. தூத்துக்குடி வாழ்க, உயர்க. நன்றி, வணக்கம்.